தாயை மனதார வாழ்த்துக்கள். தீர்க்க சுமங்கலி பவாக்கண்ணி தாரை என்று நீ வாழ்ந்திடுவா. மக்களுக்கு எந்த குறையோ அதுதான் மன்னனை சார்ந்தது. மன்னன் எப்படியோ அவ்வழிதான் நாம் இருவரும் பிள்ளரை வாழ்க்கை வாழ வேண்டும் என்ப துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா? இந்த நேரத்தில் தங்களை பார்த்தவுடன் எப்படி என் மனதிலே எத்தனையோ ஆசைகள். எப்படி தெரியுமா? காற்றில் ஆடும் மாலை பெண்மை நாம் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் எப்படிங்க தமிழ் மகள் இசைப்பாடு
சந்தோஷமான செய்தியா? உண்மைதான். அப்படி என்ன தான்? என்ன தெரியுமா? சரி, அந்த ஆதிசிவனின் நேரில் கோரி பரமதிக்கு பற்றி வழிகோட்டி அனுப்ப வேண்டும். என்னங்க எட்டுதிக்கு 16 கோணமோ ஏந்தி வருவீரென்றால் என்னை தொட்டு மனமுடித்த என் சிங்கதுரை உன்னை விட்டு பிரிவேனோ பிரிவே அந்த கைலையில் விட்டிருக்கும் பரமனை கண்டு வாரீர் என்றால் என்னை தொட்டு மனமுடித்த என் சிங்கதுரையே உன்னை விட்டு பிரிவே சரியோதா இமாச்சலம் சென்று வரம் பெற போகிறீர்கள். இந்த நாட்டிலே இந்த கிஷ்கிந்தையிலே உங்களுக்கு என்ன குறை? செல்வத்திற்கு குறையா? இல்லை. இல்லை செல்வத்திற்கு குறையா? இல்லை. என்னுடைய தம்பிமார்கள் இருக்கார்கள். சுவாமி 72 சாலைகள் இருக்கிறது. உங்கள் மனதிலே எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஒரே ஒரு குறைதான். முத்தாரம் அணியக்கூடிய தங்களுடைய மார்பிலே காவி கம்பரம் அணிந்து ருத்ராட்சகம் அணிந்து அடர்ந்த கானகத்திலே ஆதி சிவனை கோரி நீதியாய் தவமிருக்க போகிறேன் என்று சொல்கின்றீர்களே சுவாமி. மலரும் மனமும் போல கூடி பகதை விட்டு தபத்தை நாடி
சொல்லை கேட்பதால் மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஒரு துன்பம் என்றால் மனைவிக்கு பங்கிருக்கிறது, மனைவிக்கு ஒரு துன்பம் என்றால் கணவனுக்கு பங்கிருக்கிறது. அதுதான் நிலையான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, நான் ஆசைப்பட்டு விட்டேன் அந்த முக்கால் பிராச்ச மரபனை கோரி தவம் செய்யும் என்று வழி குத்தி அனுப்ப முடியுமா முடியாது? என்னால் முடியவே முடியாது. முடியாது.